Good morning, friends. IELTS Academic Cambridge 17 Test 1. போன கிளாஸ்ல பார்த்தாங்க ரீடிங் passage 1. இன்றைய பார்ப்போம் reading passage 2. We will see the question. You should spend about 20 minutes on question 14 to 26, which are based on reading passage 2. Well, 14 இருந்து 26 மட்டும் இருக்கிற கொஸ்டினுக்கு நீங்க 20 minutes செலவழிக்கணும். அப்ப இதுல ரீடிங் passage தந்திருக்கிறேன். ஸ்டேடியம்ஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ABCDEFG இந்த ஜி மட்டும் பேராகிராஃப் தந்திருக்கு. அப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் வாசிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் டைம் போயிடும். 20 minutes அதை விட கூட போகும், 40 minutes கிட்ட போகும். அந்தபடியே நாங்கள் டிரெக்டாக கொஷனுக்கு போகிறோம். கொஷன் 14 to 17. இப்போ 14 to 17 வந்து இதுல வந்து four questions இருக்குது. Reading passage 2 has 7 sections, A to G. அது மேலே சொல்லப்பட்டது A ல இருந்து G மட்டும் 7 passages இருக்குதுல்ல, செக்ஷனை கொண்டு இருக்குதுல்ல. Which section contains the information, following information. Write the correct letter A to G in boxes 14 to 17 on your answer sheet. You may use only any letter more than once. ஒன்றோட கூடுதலான லெட்டர்னு சொல்றது இந்த எழுத்து A அல்லது B ஆன்னு சொல்லி நீங்க போடணும். இதுல 14 பாருங்க, mention of negative attitudes towards stadium building projects. Figures demonstrating the environmental benefits of a certain stadium. Examples of the wide range of facilities available at some new stadiums. Reference to the disadvantages of the stadiums built during a certain era. அப்போ இதில் 4 இது வந்திருக்கணும். அதில் நீங்கள் சரியான பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். இப்போ பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கல ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் அவ்வளோத்தையும் எந்த பேராகிராஃபை வாசிக்கணும் ஏன்னு சொன்னால் 7 செக்ஷன் வந்திருக்கணும். எங்களுக்கு தரப்பட்டது இதுல வந்து 4. அப்போ 7 4 அப்போ 3 எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்போ 3 எக்ஸ்ட்ராவா இருக்கிற 3 பேராகிராஃபை இனங்காணணும். அதே நேரம் இந்த 4லையும் எது சரியா பொருந்துதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதுல பாருங்க, இந்த கொஸ்டின் வடிவ பாருங்க, mention of negative attitudes towards stadium building projects. Figures demonstrating the environmental benefits. இதுல நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் ஒன்று தரப்பட்டிருக்கு, இதுல என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. மற்றெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம்பிள் ஃபெசிலிட்டிஸை பற்றியது. ஃபெசிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். அப்ப நாங்க இதையே 2ஆ பிரிக்கலாம். இதுல தரப்பட்ட 4 2ஆ பிரிக்கலாம். அப்படி நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ்ன்றது எதிர்மறையா இருக்க உண்டு, அதனால டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது எதிர்மறையான உண்டு. அப்ப 2 வந்து எதிர்மறையானதா இருக்குது. இதுல என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவான உண்டு, அதே நேரம் ஃபெசிலிட்டிஸ்ன்றதும் ஒரு பாசிட்டிவான உண்டு. அப்ப எப்படி நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பிரிச்சு கொள்ளலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிப்பினோம். அப்ப நாங்க எங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பிரிச்சு கொண்டோம்னு சொன்னா அது அந்த கொஸ்டினை டீல் பண்றது ஈஸியா இருக்கும். அந்த பேராகிராஃபை நாங்க ரீட் பண்ணிக்கலாம். அப்ப இப்ப நாங்க எங்களுக்கு எந்த பேராகிராஃப் எப்படின்னு சொல்லி தெரியாது. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பராவில இருந்து வரலாம், அல்லது சின்ன பராவா இருக்கிறத பார்த்து அதையும் வச்சு கொண்டு வரலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பரா ஏ வந்து பெரிய பராவா இருக்கு, பி வந்து கொஞ்சம் பெரிய பராவா இருக்கு, சிஏ பாருங்க, டிஏ பாருங்க, இ எஃப் ஜி வந்து சின்னதா இருக்குது. அப்ப இதுல நாங்க ஃபர்ஸ்டா பார்ப்போம். இது எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு அறிமுகமானது எதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நான் இதுக்குத்தான் சரியா நான் கொண்டு கொடுக்க வேண்டிய இல்லை, எங்களுக்கு அறிமுகமான ஒன்றை பற்றி பார்ப்போம். முதல்ல நாங்கள் வந்து அட்வான்டேஜஸ் எடுப்போம். அட்வான்டேஜஸ் அல்லது பெனிஃபிட்ஸ் இப்படி சொல்ல ஃபெசிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ் இதுகள் எடுப்போம்.
அப்ப இது ரெண்டும் எங்களுக்கு வந்து இதுல என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கு எந்த பரவாயில்ல இருந்து டக்குன்னு பார்க்கக்கூடியதா இருக்கு. சொன்னா என்விரான்மெண்ட் சொல்லி கதை கேட்கல, அதுல வந்து பிளான்ஸை பற்றி சொல்லிவினோம், அல்லது இந்த ஹீட்டை குறைக்கிறத பற்றி சொல்லிவினோம், அல்லது கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறத பற்றி, அல்லது கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லப்படுற பச்சை வீட்டு வாயுக்களை குறைக்கிறத பற்றி சொல்லுவினோம், அல்ல ஆக்சிஜனை கூட்டுறது, அல்ல மரங்களை வளர்க்குறது, அப்படியானது சொல்லிவினோம். அப்ப இந்த என்விரான்மெண்டல் சம்பந்தமான கீவேர்ட்ஸ் அப்படியானதெல்லாம் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் என்று நாங்க உயிர்த்தறியணும். உயிர்த்தறிஞ்சு போட்டு நாங்க இங்க போய் பார்ப்போம். இதுல எந்த பேராகிராஃப்ல அப்படியானதுல ஒன்று இருக்குது ஹீட் அல்லது. இப்ப நாங்க கீழுக்கு இருந்தே போய்க்குள்ள பாருங்க, கீழுக்கு இருந்தே போய்க்குள்ள இதுல அப்படி ஜியில ஏதாவது இருக்குதா சொன்னா, ஜியில என்விரான்மெண்டல் பற்றியது. இது நாங்க ஒரு குயிக் ரீடிங் ஒன்று செய்யலாம். ஸ்போர்ட்டிங்ஸ் arenas have always been central to the life and culture of cities. In every era, the stadium has secured new value and uses, from military fortress to residential village, public space to theater, and most recently a field for experimentation. In advanced engineering, the stadium of today now brings together multiple functions, thus helping cities to create a sustainable future. இதுல என்விரான்மெண்டல் பற்றி சொல்லல. அப்ப நாங்க இப்படி திருப்பி மேலுக்கு வரும், எஃப்ல என்விரான்மெண்டல் பற்றி இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல CO2ன்றது அப்படி பெருசா தெரியுது. இப்ப CO2ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு தான் நாங்க CO2ன்னு சொல்லுவோம். அப்ப எல்லாருக்கும் அது தெரியும், CO2ன்றது கார்பன் டை ஆக்சைடுன்றது. அப்ப இது வந்து இது நாங்க இதை பார்த்தோன்னே என்விரான்மெண்டல்ன்றதுக்குள்ள வரலாம் CO2. அப்ப இருந்தாலும் நாங்க அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நாங்க ரீட் பண்ணணும் ஃபுல் பேராகிராஃப். ரீட் பண்ணாமல் முடிவுக்கு வர இல்லாது. The phenomenon of stadiums as power station. The phenomenon of stadiums as power station has arisen from the idea that energy problems can be overcome by integrating interconnected buildings by means of the smart grid, which is an electricity supply network that uses digital communication technology to detect and react to local changes in usage without significant energy losses. Stadiums are ideal for these purposes because their canopies have a large surface area for fitting photovoltaic panels and rise high enough, more than 40 meters, to make use of micro wind turbines. Freiburg make Sol Stadium in Germany is the first of a new wave of stadiums as power plants, which also includes the Amsterdam Arena and the Hoisium Stadium. அதுக்குரிய பேர்கள். அப்ப நீங்க அதை பற்றி குழம்ப தேவையில்லை. The latter, inaugurated in 2009, has 8,844 photovoltaic panels producing up to 1.14 gigawatts of electricity annually. This reduces the annual output of carbon dioxide by 660 tons and supplies up to 80% of the surrounding area when the stadium is not in use. This is proof that a stadium can serve its city and have a decidedly positive impact in terms of reduction of carbon dioxide emissions, CO2 emissions. அப்ப இதுல கடைசியான விளைவு சொல்லியிருக்குது கார்பன் டை ஆக்சைடு குறைக்கிறதை பற்றி. அதுக்கு தான் இந்த இது வந்து அது கடைசியான விளைவு வந்து இது இந்த வோல்டைக் பேனல்ஸ் சொன்ன தெரியும் உங்களுக்கு, சூரிய ஒளித்தட்டுகள்னு சொல்லி அந்த அந்த அதுகளை பாவிக்கிறீங்க. அதுல பாவிச்சு இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதால இப்ப நாங்க ஒரு ஜெனரேட்டரை பாவிச்சு அல்லது டீசலை பாவிச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், அதுல இருந்து எமிஷன் எல்லாம் வரும், அதுல என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வரும். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க நாங்க ரினியூவபிள் பவர் தான் பாவிக்கிறோம், ரினியூவபிள் எனர்ஜி.
அப்போ அதை பாவிக்கக்குள்ள அது வந்து சோலர் அந்த பவரை பாவிக்கக்குள்ள சோலர் பவரை பாவிக்கக்குள்ள இது வந்து கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து குறைக்குது, அதுக்கு கூடுதலாக குறைக்குது சொல்லிக்குள்ள இதுதான் அந்த என்விரான்மெண்டல் பெனிஃபிட்டா இருக்கும். இது இந்த பராஃபுக்குரியது, இந்த கேள்விக்குரியது விட வந்து இதுல நாங்க எத்தனையாவில் இருக்கிறோம், எஃப் என்றதுல வந்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட்டுக்குரியதா இருக்குது. அப்ப இதுல பாருங்க, இப்ப நாங்க பார்த்த கேள்வி figures demonstrating the environmental benefits of a certain stadium என்றதுக்கு நாங்க இந்த F செலக்ட் பண்ணலாம். சரி, இப்ப அது முடிஞ்சது. இப்ப அடுத்த பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் a wide range of facilities. அப்ப இதுல என்ன உடன்பாடான்னு சொல்லி சொன்னாங்க நாங்க. அப்ப இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் the wide range of facilities available at some new stadiums. இப்ப சில புதிய ஸ்டேடியத்துல கிடைக்கக்கூடிய பல வகையான வசதிகளுக்கு உதாரணம் இது எந்த பேராகிராஃபா இருக்குமான்னு சொல்லி பார்க்கணும், அடுத்தது தேடணும். இப்போ வசதிகள், பலவிதமான வசதிகள் இருக்கு, ஆனா புதுசா இருக்கணும். அப்ப இதுல நாங்க ஜி வாட்சி பார்த்தோம்னா அதுல இல்ல, எஃப்ல அந்த வசதியில பற்றி சொல்ல இல்லை, இ பெருசா இருக்கிறபடியே நாங்க திருப்பி முதல்ல இருந்து வருவோம். நாங்க வாட்சி பார்த்தோம்னா stadiums are among the oldest forms of urban architecture. Vast stadiums where the public could watch sporting events were at the center of Western city life as far back as the ancient Greek and Roman empires. Well before the construction of the great medieval cathedrals and the grand 19th and 20th century railway station, which dominated urban skylines in later eras. Today, however, stadiums are regarded with growing skepticism. Construction cost can soar above £1 billion, and stadiums finished for major events such as the Olympic Games and the FIFA World Cup have notably fallen into disuse and disrepair. But this need not be the case. History shows that stadiums can drive urban development and adapt to the culture of every age. Even today, architects and planners are finding new ways to adapt the monofunctional sports arena, which became emblematic of modernization during the 20th century. அப்ப இதுல ஒரு பேராகிராஃப் தந்திருக்குங்க. இது என்னவா இருக்கும், இது எது சம்பந்தமா என்ன பேராகிராஃப் இதுக்குள்ள இருக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இதுல இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்ன்றதுக்குள்ள வராது. அடுத்த பாருங்க, இதுல நான் இந்த 14வது பாகம் மென்ஷன் ஆஃப் நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி ஸ்டேடியம் பில்டிங் ப்ராஜெக்ட். ஸ்டேடியம் பில்டிங்ஸ் ப்ராஜெக்டை பற்றிய ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான கருத்து மென்ஷன் சொல்லலாம், மென்ஷன் அல்ல ரீமார்க் சொல்லலாம், அல்ல ரெஃபரன்ஸ் சொல்லலாம், எப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். நாங்க குறிப்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அதை பற்றிய ஒரு குறிப்பு. அப்ப இது பொருந்துதான்னு பார்ப்போம். இப்ப நாங்க வாய்ச்சதுல பொருந்துதான்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாருங்க, டுடே however stadiums are regarded with growing skepticism. Construction cost can soar சொன்னா என்ன, சொன்னா அதிகரிக்கிறது. above £1 billion, 1 billion விட கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அதிகரிக்குமா இதுண்ட நிர்மாண செலவு. And stadiums finished for major events such as Olympic Games or the FIFA World Cup have notably fallen into disuse and disrepair. பயன்பாட்டில் இல்லாமலும் அப்படி ஒரு கருத்துல சொல்லிடணும். ஸ்டேடியம்ஸ் பினிஷ் ஃபார் மேஜர் ஈவென்ட், அப்படி ஒலிம்பிக் கேம்ஸ் அதில் கட்டப்படுற ஸ்டேடியம்ஸ் வந்து அந்த கேம் முடிஞ்சோன்னா பயன்பாட்டில் இல்லாம இருக்குன்ற மாதிரி சொல்லிடணும். But this need not be the case. History shows the stadium can drive urban development and adapt to the culture of every age. Even today, architects and planners are finding new ways to adapt the monofunctional sports arenas, which became emblematic of modernization during the 20th century.
அப்ப இதுல பாருங்க 14 a mention of negative attitudes towards stadium building projects. ஸ்டேடியம் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிக்குள்ள அது நாங்கள் கட்டுற கருத்திட்டங்கள் அது சம்பந்தமா ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் சொல்லிக்குள்ள இங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரைக்குள்ள எங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வரும் என்ன இப்போ இது அமௌண்ட்டை பற்றி காய்ச்சிருக்குங்க இப்போ அமௌண்ட் கூடுதல் காய்ச்சிருக்குங்க டுடேன்னு சொல்லியிருக்கணும் அப்போ எவ்வளவு கீவேர்ட்ஸ் சேர்த்து நாங்கள் இந்த ஏஐ வந்து அதுக்கு வருமென்று சொல்லி எடுக்கலாம் அப்படி இருந்தாலும் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக மற்ற பேராகிராஃபையும் வாட்சி பார்க்கணும் மற்ற பேராகிராஃப்ல ஏதாவது இந்த பில்டிங் ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் பிஏ பாருங்க தி amphitheater of Arles in southwest France with a capacity of 25,000 spectators is perhaps the best example of just how versatile stadiums can be. Built by Romans in 90 AD, it became a fortress with 4 towers after the 5th century and was then transformed into a village containing more than 200 houses. With growing interest in conservation during the 19th century, it was converted back into an arena for the staging of bullfights, thereby returning to the structure to its original use as a venue for public spectacles. Another example is the imposing arena of Verona in northern Italy with space for 30,000 spectators, which was built 60 years before the Arles Amphitheater and 40 years before Rome's famous Colosseum. It has endured the centuries and is currently considered one of the world's prime sites for opera, thanks to its outstanding acoustics. அப்ப இதுல வந்து பியில வந்து அதுல சொல்லப்பட்ட மாதிரி அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் கோஸ்ட் நியூ பில்டிங் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கு பழசத்தான் சொல்லியிருக்குன்னு முந்தி கட்டப்பட்டது சொல்லியிருக்குன்னு அப்ப அது வராது சிஏ பாருங்க சியில ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் தி ஏரியா இஸ் த சென்டர் ஆஃப் இட்டாலியன் டவுன் ஆஃப் லூக் known as Piazza del Anfitio. நீங்க பேர்களை பார்த்து நீங்க அதுக்கு என்ன மீனிங் எல்லாம் பார்த்து கொண்டு தேவையில்லை அது வந்து அதுக்குரிய பேர் அந்த இதுக்குரிய பேர் என்றபடியே நாங்க அதை விடுவோம் இப்படித்தான் இந்த லூக்கான்றதை இப்படித்தான் சொல்லினோம் பீஷா டெல் அன்ஃபெட்டேரியா அது பிரெஞ்சு மொழியில சொல்லினோம் அல்லது இட்டாலியன் மொழியில சொல்லினோம் அதுகளை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை 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 நீங்க அதை வச்சு நீங்க குழம்ப தேவையில்லை அதை பார்த்து அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா சரி இஸ் yet another impressive examples of an amphitheater becoming absorbed into the fabric of the city. The site evolved in a similar way to Arles and was progressively filled with buildings from the Middle Ages until the 19th century, variously used as houses, a salt depot, and a prison. But rather than reverting to an arena, it became a market square designed for Romanticist architect Lorenzo Nottolini. Today, the ruins of the amphitheater remain embedded in the various shops and residences surrounding the public square. அப்ப இதுலயும் வந்து பழசு இதை பற்றி தான் சொல்லியிருக்கீங்க அப்ப இதுலயும் வரையில அப்ப ஏ பார்த்தாங்க ஏ நாங்க அதுக்குரிய இதா போட்டுக்கொள்வோம் ஏன்னு சொன்னா இது மற்றதில் அதுக்குரிய இது வரையில்லை அப்ப ஏக்கு இந்த 14க்கு நாங்க ஏஏ போடுவோம் இது ஏற்கனவே பார்த்துட்டோம் 15க்கு நாங்க என்விரான்மெண்டல் அதை பற்றி பார்த்தோம் CO2 எடுத்து அது எஃப் போட்டுனாங்க அடுத்தது 16க்கு பார்ப்போம் ஃபெசிலிட்டிஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப இதுல நாங்க பியும் சியும் அந்த பழசை பற்றி சொல்லி இருக்கணும் இதுல சொல்லப்பட்டது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் அட் சம் நியூ ஸ்டேடியத்தை பற்றி தான் சொல்லி இருக்கணும் அதுக்குரிய எக்ஸாம்பிள் அப்ப நாங்க இதுல வந்து பியிலையும் சியிலையும் எடுக்கல பியும் சியும் பழசை பற்றி சொல்லி இருக்கணும்
அப்ப டியை பார்ப்போம். டியில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி. There are many similarities between modern stadiums and the ancient amphitheater intended for games, but some of the flexibility was lost at the beginning of the 20th century as stadiums were developed using new products such as steel and reinforced concrete and made use of bright lights for nighttime matches. அப்ப இது வந்து டியில நாங்க எதிர்பார்த்த இது இல்லை. என்ன சொன்னா நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்லிட்டோம்னா எக்ஸாம்பிள் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். அப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸை பற்றி சொல்லணும். நியூவா இருக்கும், நியூ ஸ்டேடியமா இருக்கும். இப்போ டியிலையும் இல்லை. அப்போ எஃப்ல பார்ப்போம், இல பார்ப்போம். அடுத்தது டிக்கு பிறகு இ. அப்ப இதுல பார்ப்போம், இதுல இருக்கான்னு சொல்லி. எஃப் நாங்க ஏற்கனவே போட்டுவிட்டோம். போட்டாலும் திருப்பியும் போடலாம். அதுல சொல்லியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி இருக்க தேவையில்லை. அதுல கீ வேர்ட்ஸ் இருந்த மட்டும்தான் போடலாம். ஜியில பார்த்துனாங்க, ஜியில ஏற்கனவே பார்த்துனாங்க. ஜியில இதுல திருப்பி பாருங்க, திருப்பி அப்படிப்பட்ட ஒன்றுமே வரையில்லை. என்னன்னு சொன்னா அதுல புது என்ற பல வகையான வசதிகளை பற்றி சொல்லி இருக்குது. அப்ப இதுல இப்ப டியா டி பார்த்துனாங்க, டிலையும் இல்லை. அப்ப இ அடுத்த இ இருக்குது. ஏபி அது பழைய இதுகள் என்றபடியே நாங்கள் அதை இது இல்லை. சியும் பியும் பழைய இது. ஏ வந்து பொதுவா சொல்லி இருக்குது, பழசையும் சொல்லி பொதுவா சொல்லி இருக்கணும். ஏ ஏற்கனவே போட்டுவிட்டோம் நாங்க. இப்ப இப்ப இருக்கிற வந்து இ ஒன்றுதான் நாங்க வாசிக்காம இருக்கிறோம். இயை பார்ப்போம். பட் many of today's most innovative architects see scope for the stadiums to help improve the city. Among the current strategies, two seem to be having particular success: the stadium as an urban hub and as a power plant. There is a growing trend for stadiums to be equipped with public spaces and services that serve a function beyond sports, such as hotels, retail outlets, conference centers, restaurants and bars, children's playgrounds, and green space. அப்ப இதுல ஒரு கொஞ்சம் இதுல பற்றி சொல்லியிருக்கணும். சஜ்ஜாசன் சொல்லி சஜ்ஜாசன் இது போன்ற ஸ்போர்ட்ஸுக்கு அப்பாற்பட்ட இதுகளையும் ஃபங்க்ஷனலை மாற்றுது என்று சொல்லியிருக்கணும். என்ன? There's a growing trend for stadium to be equipped with public spaces and services. அப்ப அப்படி ஒரு ட்ரெண்ட் ஒன்று போய்கொண்டிருக்கு. அப்ப அதுல நாங்க கேட்ட கேள்வியிலையும் என்னது? கேட்ட கேள்வியில கடைசியா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், இல்ல ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்குது. இல ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் சொல்றோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ரேஞ்ச் இருக்கு. கிரியேட்டிங், திருப்பி தொடர்ந்து வாசிப்போம். கிரியேட்டிங் mixed use development such as this reinforces compactness and multifunctionality, making more efficient use of land and helping to regenerate urban spaces. Is open the space up to families and a wider cross-section of the society, instead of catering only to sports people and supporters. There have been many examples of this in the UK. The mixed use facilities at Wembley and Old Trafford have become a blueprint for many other stadiums in the world. அப்ப இதுல examples of the wide range of facilities available at some new stadiums. New stadiums என்ற நாங்க இந்த UK வெம்பிளி அண்ட் ஓல்ட் ட்ராஃபோர்ட் என்று சொல்லப்படுற இடங்கள்ல இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ்களை அல்ல அந்த இதுகளை வந்து நாங்க நியூன்றதுல கொண்டு வரலாம். அப்ப இதுல வந்து growing trend, வளர்ந்து வர்ற ஒரு போக்கு இருக்குதுன்னு சொல்லி அதை நாங்க நியூ என்ற இதுக்குள்ள எடுக்கலாம். அதே மாதிரி தொடங்க பாருங்க, டுடேஸ் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஆர்கிடெக்ட்ஸ் தான் தொடங்கி இருக்குங்க. Two seem to having particular success: the stadium as urban hub and as a power plant. அப்ப urban hub ஆகும், நகரத்துல ஒரு கேந்திர நிலையமாகவும், as a power plant ஒரு மின் நிலையமாகவும் அது தொழிற்படுது. அது முக்கியமா ரெண்டு
ட்ரெண்ட் இது வந்து ட்ரெண்ட் பர்பஸ் சொல்லிடணும் அது. அப்ப அதுல வர்றதுல இதுல வரைக்குள்ள இதுல hotels, retails, outlets, conference center, restaurant, bar, children's playgrounds and green space. இவ்வளவும் வந்து இதுல சொல்லப்படுற வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அப்ப நாங்க 16க்கு இ என்றதை நாங்க சூஸ் பண்ணலாம். இ என்ற லெட்டர் we can choose the letter E for the question number 16. அப்ப இதுக்கு நாங்க சூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க 17. 17 ஏற்கனவே நாங்க போட்டிருக்கோம் இல்ல. Reference to the disadvantages of the stadiums built during a certain era. ஒரு குறிக்கப்பட்ட காலப்பகுதியில கட்டப்பட்ட ஸ்டேடியத்தின் பிரதிகூலத்தை குறிப்பிடு. அதை பற்றி குறிப்பிடுறது. அதை பற்றிய குறிப்பு என்னது? இப்ப குறிக்கப்பட்ட காலத்துல ஸ்டேடியத்தின் பிரதிகூலங்கள், டிஸ்அட்வான்டேஜஸ். அப்ப இதுல பாருங்க, இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி இல்லை, ஒன்றும் சொல்லப்பட இல்லை. அப்ப ஜியை விடுவோம். இதுல என்வாயர்மெண்ட் பெனிஃபிட்டை பற்றி சொல்லியிருக்கு, எஃப் இருக்கும். இதுல வெரைட்டி ஆஃப் ஃபெசிலிட்டிஸை பற்றி சொல்லி இருக்குது. அப்ப இயையும் விடுவோம். இப்ப டியை பார்ப்போம். There are many similarities between modern stadiums and ancient amphitheater intended for games. இப்ப இருக்கிற ஸ்டேடியத்துக்கும் முந்தி விளையாட்டுகளுக்காக கட்டப்பட்ட ஸ்டேடியத்துக்கும் இடையில ஒற்றுமையில் இருக்குன்னு சொல்லினோம். ஆனா பட் சம் ஆஃப் த flexibility was lost at the beginning of the 20th century. 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல அதுல சில நெகிழ்வுத்தன்மையில் இழக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். நெகிழ்வுத்தன்மை ஏதோ ஒரு நெகிழ்வுத்தன்மை என்று இழக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கோம் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதியில். அப்ப இதுல வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஏராண்டு அவர் சொன்ன ஒரு ஸ்பெசிஃபைட் ஈரா வந்து சொல்லப்பட்டிருக்குது. என்ன அங்க as the stadiums were developed using new products such as steel and reinforced concrete. ஸ்டீல் சொன்னா தெரியும் உங்களுக்கு, இரும்பு அல்ல உறுப்பு, அதை வச்சு கட்டுறது. அல்ல ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் நல்ல உறுதிப்படுத்தப்பட்ட சீமந்து கான்கிரீட் அதில் வச்சு கட்டுறது. ரெயின்ஃபோர்ஸ் உறுதிப்படுத்துறது, நல்ல உறுதியாக்குறது, பலப்படுத்தப்பட்டது. அண்ட் மேட் யூஸ் ஆஃப் பிரைட் லைட்ஸ் ஃபார் நைட் டைம் மேட்சஸ். இரவு நேர விளையாட்டுக்கு சரியான பிரகாசமான ஒளிகளையும் பயன்படுத்திருக்கணும், வெளிச்சங்கத்தையும் பயன்படுத்தி கட்டப்பட்டது. அப்படி டெவலப் பண்ணப்பட்டதால 20th செஞ்சுரியில அதோட பிளெக்சிபிலிட்டியில ஏதோ ஒன்று இழக்கப்பட்டு. அப்ப அது வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி இழக்கப்பட்டதுன்ற ஒரு பிரதிகூலமா இருக்கு. சம் ஆஃப் த பிளெக்சிபிலிட்டி வாஸ் லாஸ்ட், இழக்கப்பட்டிருக்கு. என்ற இதுகளை வச்சு கட்டினால ஸ்டீல், ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் இதுகளை வச்சு கட்டினபடியால இதுன்ற பிளெக்சிபிலிட்டி இழக்கப்பட்டு என்று சொல்லினா அது ஒரு பிரதிகூலமா இருக்க போகுது. அப்ப 20th செஞ்சுரியில ஒரு காலப்பகுதியும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கணும். அதை விட நீங்க வேற இதுல பார்க்க போறீங்க. அப்ப நாங்க டிஏ வந்து இதுக்கு செலக்ட் பண்ணல. ரெஃபரன்ஸ் டு தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி ஸ்டேடியம் பில்ட் டியூரிங் எ சர்டன் ஏரா. சர்டன் ஏரான்னு சரியா ஒரு குறித்த காலப்பகுதியில். அப்ப நான் 2-3 காலப்பகுதியை வச்சிருக்க ஆன்சரை விடையா எடுக்கல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 19th 20th செஞ்சுரி. அப்ப இந்த பேராகிராஃபுக்குள்ள நாங்க சர்டன் ஏரா அந்த காலப்பகுதி தான் தெரியல. ஆனா இதுல 20th செஞ்சுரி என்று வருகிறது. ஆனா அது வந்து அது சம்பந்தமா சொல்லல. பட் திஸ் அது வேற ஒன்று சொல்லு. Even today, architects and planners are finding new ways to adapt the monofunctional sports arenas, which became emblematic of modernization during the. அதே மோனோஃபங்க்ஷனல் தனியா ஒரே நோக்கத்துக்கு ஒரே தொழிற்பாட்டை கொண்டிருக்கிற இதை கண்டுபிடிக்கிறது முயற்சியை தான் போட்டிருக்கு. அப்ப நாங்க இதை எடுக்கல, எடுக்கல. அது பியில வர்றதுல வந்து அதுல பற்றி சொல்ல இல்லை. அது ஒவ்வொரு இதழை பற்றி சொல்லி இருக்குன்னு 19 பழைய காலத்தை பற்றி சொல்லியிருக்கு. 19th AD அதுல கட்டப்பட்டது, 19th செஞ்சுரியில இருக்கிறது, அதுல பற்றி சொல்லி இருக்கணும். அந்தபடியே நாங்க இதெல்லாம் தேடையில. சியிலையும் அந்த பழைய இதழை பற்றி தான் சொல்லியிருக்கணும். டியில பார்த்தோம்னு சொன்னா இந்த பிளெக்சிபிலிட்டி இழக்கப்பட்டது 20th செஞ்சுரி என்று சொல்றபடியால
அதை வச்சுக்கொண்டு நாங்க அதுக்குரிய ஆன்சரை இது எடுப்போம். டியை நாங்க போடலாம் அதுக்குரிய ஆன்சரை. ஒப்பிட்டு ரீதியில அதை நாங்க செலக்ட் பண்றோம். டி வந்து பொருந்துது. இப்ப கொஸ்டின் 18 to 22 பார்க்கிறோம். complete the summary below. கீழே ஒரு சம்மரி ஒன்று தந்திருக்கணும். அதை முழுமைப்படுத்தலாம். சூஸ் ஒன் வேர்ட் only from the passage for each answer. முதல் சொல்லப்பட்டது you may use any letter more than once. ஒன்றை விட கூடுதலான அதுக்கு இதை நீங்க செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்குது. ஒன்றுக்கு 2 செலக்ட் பண்ணலாம், ரெண்டுக்கு ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணலாம் மாதிரி இதுல சொல்லி. ஆனா இதுல வந்து தனி ஒரே ஒரு வேர்டை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அப்ப இதுல ஒரு வேர்ட் தான் வெளியா வரப்போகுது. Write your answer in the boxes 18 to 22 on your answer sheet. அப்ப இதுல ரோமன் amphitheaters. amphitheaterன்றது பெரிய அரங்கு. ரோமன் amphitheater. The Roman stadiums. ஸ்டேடியத்தை தான் சொல்றோம். The Roman stadiums of Europe have proved very versatile. versatile and ஒரு மீனிங் போல தெரிஞ்சிருக்கணும். versatile and சொல்றது ஒரு பல பயன்பாடுகளை கொண்டதா இருக்கும். ஒரு பயன்பாடு இல்ல, பல பயன்பாடுகளை கொண்டதா இருக்கும் என்றதான் இந்த மீனிங். மாற்றம் முறுறது என்ற ஒரு மீனிங் பெறுறது. versatile என்று சொல்லி சொன்னா மாறும், அப்படி ஒரு மீனிங் வர்றது. மாற்றமுறக்கூடிய. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து வெர்சடைல்னு சொல்லிக்கல பல பயன்பாடுகளை கொண்டது. பல மல்டி யூஸ் சொல்லணும். அப்படி பல பயன்பாடுகளை கொண்டதா வரும். The Roman stadiums of Europe have proved very versatile. The amphitheater of Arles, for example, was converted first into a dash, then into a residential area, and finally into an arena where spectators could watch dash. அப்ப இவ்வளவு முடிஞ்சு. இதுல ஒரே இதுல அப்ப ஆர்ட்ஸ் amphitheater of ஆர்ட்ஸ் என்றதை நாங்க போய் பார்க்கணும். போய் பார்த்தோம்னா தான் இதுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் வரும். அப்ப அதை பார்ப்போம். ஆர்ட்ஸை பற்றி நாங்க இங்க சொல்லி ஒரு பேராகிராஃப்ல ஆர்ட்ஸை பற்றி பார்க்கணும். இல்ல பியில பாருங்க, the amphitheater of Arles is southwest France with capacity 25,000 spectators. அதுல வர்ற அதே keywords வருது. perhaps the best examples of just how versatile stadiums can be. Built by Romans in 19 AD, it became a fortress with 4 towers after 5th century and was then transformed into a village. அதுல வர்ற transformed into a village containing more than 200 houses. அப்ப அதுல வர்ற எல்லாம் இதுல வருது. அப்ப நாங்க அதுல பார்ப்போம். அதுல திருப்பி ஒரு நாங்க பார்ப்போம் என்ன அதுல கேள்வின்னு சொல்லி. பி என்ற பேராகிராஃப்ல நாங்க பார்க்க போறோம். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுக்குரிய பி என்ற பேராகிராஃப்ல தானே the amphitheater of Arles for example was converted first into. முதலாவது என்னவா கன்வெர்ட் பண்ணா அதுக்கு பிறகு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு கன்வெர்ட் பண்ணப்படுதா. முதலாவது என்னவா கன்வெர்டட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பியில பார்க்கிறோம் முதலாவது என்னவா கன்வெர்டட் ஆயின்னு சொல்லி. 1980 கட்டப்பட்டது. ரோமனால கட்டப்பட்டது. ரோமனியர்ல கட்டப்பட்டது 1980. It became a fortress with 4 towers after the 5th century. The 5th centuryக்கு பிறகு 4 கோபுரங்களை கொண்ட ஒரு fortress, ஒரு கோட்டையாக இது மாறி இருக்குது. And was then transformed. 15th centuryக்கு பிறகு என்றதை நீங்க முக்கியமா எடுக்கணும். 15th centuryக்கு முன்னுக்கு அது எப்படி இருந்தது. 15th centuryக்கு பிறகுதான் அது ஃபோர்ட்ரஸா மாறி இருக்கு. அப்ப முதல் முறையா மாறினது ஃபோர்ட்ரஸ் என்று நீங்க எடுக்கலாம். அதுக்கு பிறகு was then transformed திருப்பி மாறுது into a village. அப்ப நாங்க அந்த கேள்வியை பார்ப்போம். முதலாவது ஃபோர்ட்ரஸா மாறி இருக்குது, பிறகு வில்லேஜா மாறி இருக்குது. அப்ப இதுல பார்ப்போம் இதுல சரியா வருதான்னு சொல்லி. was converted first into a. அப்ப நாங்க இந்த இடத்துல என்ன போடலாம்? முதலாவது மாறினது
ஃபோர்டஸ் மாதிரி இருக்குல்ல. இப்போ இதுல ஃபோர்டஸ் போடுவோம். ஃபோர்டஸ் தென் இன்டு ரெசிடென்சியல் ஏரியா. அப்ப இந்த இதுல ஒத்தகத்துல சொல்லி அடிக்கடி தந்துக்குள்ள போயிடும். அங்க வில்லேஜ் சொல்றது இங்க ரெசிடென்சியல் ஏரியான்னு சொல்றோம். வில்லேஜ் சொன்னா ஜனங்கள் எல்லாம் வாழ்ற போது, ரெசிடென்சியல் ஏரியான்றாலும் ஜனங்கள் எல்லாம் வசிக்கிற பகுதி. அப்ப 2 ஒன்று தான். அப்ப அதுல அதுக்கு பிறகு வில்லேஜ் ரெசிடென்சியல் ஏரியா மாறி இருக்குன்னு சொன்னா முதல் ஃபோர்டஸ், அதுக்கு பிறகு ரெசிடென்சியல் ஏரியா, அதுக்கு பிறகு அண்ட் ஃபைனலி இன்டு அன் அரீனா, அதுக்கு பிறகு கடைசியா ஒரு அரங்கா மாறி இருக்கு. வேர் ஸ்பெக்டேட்டர்ஸ் குட் வாட்ச் டேஸ். ஸ்பெக்டேட்டர்ஸ் ஒன்றை பார்க்க முடியும். என்னத்தை பார்க்க முடியும்? அதாவது பந்தில தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்னத்தை பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னா பியில நான் பார்க்கணும். பியில பார்க்குறோம். முதலாவதுல கட்டப்பட்டது வந்து இது முதலாவது ஃபோர்டஸா மாறி இருக்குது. அதுக்கு பிறகு தென் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு வில்லேஜ். அதுக்கு பிறகு வில்லேஜ் ரெசிடென்சியல் ஏரியான்னு அங்கே கேள்வியில இருந்து இருக்கணும். இங்கே வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ் அண்ட் ரெசிடென்சியல் ஏரியா ஒரே கருத்து தான் சுட்டி காட்டுறபடியே நாங்க அதுல ஃபோர்டஸ்ன்றது டக்குன்னு நாங்க போடலாம். முதலாவது ஃபோர்டஸா மாதிரி இருக்கு. பிறகு ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி இருக்கு. கண்டெய்னிங் மோர் தென் 200 houses. அது எங்களுக்கு தேவையில்லை. With growing interest in conservation during the 19th century, it was converted back into an arena. திருப்பி அரீனா மாதிரி இருக்குது. For the staging of bullfights. அரீனா என்னத்துக்குரிய இருக்குன்னா for the staging of bullfights. அந்த அரங்குல இருந்து நாங்க bullfights பார்க்கலாம். அத bullfight தான் அதை கொண்டு வந்து அங்க எருதல் சண்டை பிடிக்கிற அந்த சண்டை அதைத்தான் அங்க கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய அரங்கு. அப்ப நாங்க இங்க என்ன அதுல போட்டிருக்கோம் ஒன்றை பார்க்கலாம்னு சொல்லி spectators where spectators could watch. என்னதை பார்க்கலாம்? bullfights for the staging of bullfight தந்திருக்கும் தானே. அந்த அதுதான் இந்த bullfights-ன்றதுக்குரிய ஆன்சரா வரப்போகுது. அப்ப அது வந்து முடிச்சு அதுல அந்த சென்டென்ஸ் முடிச்சு. அதுக்கு பிறகு meanwhile the arena in Verona. அப்ப இனி வெரோனாவில் இருக்கிற அரீனாவை பார்ப்போம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரோமன் amphitheater. பழைய amphitheaterல ஒன்று வெரோனாவில் இருக்கிற amphitheater is famous today as a venue where dance is performed. அப்ப ஒரு இடம், அந்த இடத்துல என்னது ஒன்று ஆற்றப்படுது. என்ன ஆற்றப்படுதுன்னு பார்த்தா அதுக்குரிய ஆன்சர் என்ன ஆற்றப்படுறதுதான் இந்த 20வது ஆன்சர். ஒன்று வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுற ஒரு இடம் உண்டு. அது வந்து இந்த ஃபேமஸா மாறி இருக்குது. பழைய ரோமன் amphitheaterல ஒன்றான வெரோனாவில் இருக்கிற அரீனா. அப்ப வெரோனாவை பற்றி எடுத்தோம்னு சொன்னா இதுல வந்துடும். இப்ப நாங்க அதுலயே வாட்சிட்டு போறோம். பியில என்னது எக்ஸாம்பிள், இது முதலாவது எக்ஸாம்பிள். என்னது எக்ஸாம்பிள் இஸ் தி இம்போசிங் அரீனா ஆஃப் வெரோனா. இதுல வந்துட்டு அரீனா ஆஃப் வெரோனா இன் நொதர்ன் இட்டாலி, இட்டாலியில இருக்குது. which space for 30,000 spectators. 30,000 பார்வையாளர்கள் இருக்கலாம். which was built 16 years before the arts amphitheater. அதுக்கு முதல் 60 வருஷம் கட்டப்பட்ட and 40 years before the Rome's famous Colosseum. Colosseum அப்படி சுத்தி ஒரு நீள்வட்ட வடிவில் இருக்கிற ஒரு அரங்கு தான். It has endured the centuries and is currently considered one of the world's prime sites. அப்ப இதுகளை பற்றி நாங்க அங்க கேள்வியில வர இல்லை. அப்ப நாங்க தொடர்ந்து வாசிக்கோம். It has endured the centuries. பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து இருக்குது. And is currently considered இப்ப எப்படி கருதப்படுகின்ற one of the world's prime sites for opera thanks to its outstanding acoustics. இப்போ ஒபேராவுக்குரிய சைட்டா இருக்குது. ஒபேரான்ற என்ன? ஒபேரான்னு சொன்னா இந்த நாடகங்கள் இசை அதுல பற்றி ஒரு அப்படியான ஒன்றத்தை நாங்க ஒப்பேராண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒப்பேரான்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல என்ன பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னு சொல்றது அந்த இடத்துக்கு இதுல பாருங்க பேர்ட்ஸ் பிரைம் சைட் ஃபார் ஒபேராக்கான பிரைம் சைட் தான் இது. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா கேள்வியில பார்த்தோம்னு சொன்ன the arena in Verona, one of the oldest Roman amphitheaters, is famous today as the venue where opera is performed. Opera போட்டோம்னா பொருத்தமா இருக்கு. ஒபேரா பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஒரு நாடகம் வந்து நாடகம் ட்ராமா இஸ் பெர்ஃபார்ம் அந்த மாதிரி ஒபேரா இஸ் பெர்ஃபார்ம். ஒபேரான்றது நாடகம்
ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு கலையோ இது உண்டு. நான் முத்தமிழ்னு சொல்லுவாங்க, இயல் இசை நாடகம் அதெல்லாம் கலந்து உண்டு. ஒப்பேரா, அப்ப அது சம்பந்தம், அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுற ஒரு இடமா இப்ப மாறி இருக்குது. அப்ப அங்கேயும் அதுல சரியா சொல்லியிருக்குன்னா ஒப்பேரான்னு சொல்லி, அப்ப ஒப்பேரான்றது இதுக்குரிய ஆன்சர் வரப்போகுது. 20 ஆன்சர் ஒப்பேரா வரப்போகுது. The site of Lucas Amphitheater. Other Lucas Amphitheater has also been used for many purposes over the centuries, including the storage of dares. அப்போ ஒன்றை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறது என்னத்தேன்னு பார்க்கணும். ஒன்றை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறது உள்ளடங்களா பல நூற்றாண்டுகளா பல நோக்கங்களுக்காக இது பயன்படுத்தப்படுது. இந்த லூகாஸ் ஆம்பிதியேட்டர்ஸுக்குரிய தளம். அதை பார்ப்போம். நாங்கள் லூகாஸை பார்ப்போம். பியில தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பியில பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட முடிஞ்சு ஒபேராவோட இதோட முடிஞ்சுது. ஆல்ஸோட அடுத்த சியில பார்ப்போம். The area in the center of the Italian town of Lucca, இதுல வந்துச்சு Lucca, known as the Piazza del Anfiteatro, is yet another impressive example of an amphitheater becoming absorbed into the fabric of the city. The site evolved in a similar way to Arles and was progressively filled with buildings from Middle Ages until the 19th century, variously used as houses, salt depot, and a prison. ஒரு சிறைச்சாலை, ஒரு வீடுகளாகவும் பல பயன்பாடுகள் கொண்டிருக்கு. வீடுகளா, சோல் டிப்போன்னு சொல்றது, உப்பை தேக்கி வச்சிருக்கணும். டிப்போண்டா தெரியும் உங்களுக்கு, ஒன்றை சேகரிச்சது உப்பு வானரவுல உப்பளம் பண்ண மாதிரி, அந்த உப்பளம் மாதிரி உப்பை சேமிச்சு வச்சிருக்கிற இடம். அண்ட் பிரிசன், இதுகளா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த என்னது, இந்த சைட்டை பற்றி தான் சொல்லப்படுது. இந்த லூகாஸ் சைட்டை பற்றி தான். வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். பட் rather than reverting to an arena, it became a market square designed by Romanticist architect Lorenzo. ரோமானியரான அந்த ஒரு கட்டட கலைஞர் லொரென்சோ நோட்டோலோனியால கட்டப்பட்டது, டிசைன் பண்ணப்பட்டது அந்த இது. இந்த மார்க்கெட் ஸ்கொயர் மாறி திருப்பி ஒரு அரேனாவா மாறி இருக்குது. Today the ruins of the amphitheater remain embedded in the various shops and residences surrounding the public square. அதில் பற்றி தொடர்ந்து சொல்லுவீங்க. அப்ப இதுல வந்து அது பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டோம்னா, அது கேள்வி வந்து ஒன்றை சேமிச்சு வச்சிருக்கு. ஒன்றை சேமிச்சு வைக்கிறேன்னு சொன்னா இங்கேயும் வந்து என்ன, இன்க்ளூடிங் த ஸ்டோரேஜ். அங்கே டிப்போன்னு வந்தது. டிப்போன்னு சொன்னாலும் சேமிச்சு வைக்கிற ஒரு இடம், ஸ்டோரேஜ் சொன்னாலும் சேமிச்சு வைக்கிற இடம். அங்கே சோல்ட் டிப்போன்னு வந்து நாங்கள் ஸ்டோரேஜ் ஆஃப் சோல்ட்ன்றதுல வரப்போகுது. சோல்ட்ன்றது 21 ஆன்சர் வரும். அது எல்லாமே ஒத்தகரத்துல சொற்களாம் தருவினம் பண்றபடி நாங்க ஸ்டோரேஜ் தெளிச்சு கொண்டு தெரியல. அங்கே டிப்போன்னு சொன்னா ஸ்டோரேஜ் எடுக்கணும். அது முக்கியமா சோல்ட் டிப்போன்றதுக்குள்ள டக்குன்னு அது salt storage and எடுக்கணும், including the storage of salt. 21 salt வந்துடும் ஆன்சர். It is now a market square with dares and homes incorporated into the remains of Roman amphitheater. அப்ப நான் தொடர்ந்து அதுல வாசிகளை பார்த்தாங்க. அதுல வந்து அவர் அந்த ரோமானியால கட்டப்பட்டன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதுல மார்க்கெட் ஸ்கொயரும் இருக்குது, அதோட சேர்ந்து என்னது ஹோம்ஸ். அப்ப வேற என்ன இருக்குதுன்றதை பார்க்கணும். அதுல சியில பார்த்துனாங்க, market became a market square designed for Romanicist architect Lorenzo. Today is the ruins of the amphitheater remain embedded in the various shops and residences. Available surrounding public square. Available shop and residences என்ன வரப்போ வந்து பார்ப்போம். இதுல ஹோம்ஸ் என்ன இருக்கணும். அப்ப ரெசிடென்ஸுக்கு பதிலாக ஹோம்ஸ் என்ன இருக்கணும். அப்ப நாங்க இதுல வர வேண்டியது ஷாப் ஆயிருக்கும். It is now a market square with shop and homes incorporated into the remains of Roman amphitheater. அப்ப 22க்கு ஷாப்ஸ்ன்றது வந்துட்டு. அப்ப இதுல வந்து இந்த செக்ஷன் முடியுது. அதுல கொஸ்டின் 23 and 24 பார்க்க போறோம். 22 முடிஞ்சது. 23 and 24. Choose two letters A to E. A இருந்து E மட்டும் ரெண்டு தெரிஞ்சுட்டு write the correct letters in boxes 23 and 24 on your answer sheet.
when comparing the 20th century stadiums, 20th century stadium compare பண்ணீங்கல to the ancient amphitheater in section D. Section D ல இருக்கிற ancient amphitheaters or the 20th century compare பண்ணீங்கல, which two negative features does the writer mention? The writer சொல்ற ரெண்டு negative features என்னன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப section D நாங்க திருப்பி தரவா வாசிக்கணும். D பாருங்க. D-ல 2 paragraph இருக்குது. அப்ப ரெண்டையும் டக்குனு வாசிக்கலாம். There are many similarities between modern stadiums and the ancient amphitheaters intended for games, but some of the flexibility was lost at the beginning of the 20th century as stadiums were developed using the new products such as steels and reinforced concrete and made use of bright lights for night-time matches. Many such stadiums are situated in the suburban areas designed for sporting use only and surrounded by parking lots. These factors mean that they may not be accessible to the general public. General public accessible இல்லாமல் இருக்கிறது. அப்ப அது ஒரு குறைபாடு அல்லது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அல்லது அது ஒரு ரைட்டர் சொல்ல விரும்புகிற ஒரு பிரதிகூலம். Require more energy to run and contribute to urban heat. Urban heatக்கு நிறைய അതിന്റെ urban heatக்கும் பாதிப்பு அந்த மாதிரி சொல்லினோம், நிறைய எனர்ஜியும் போகுது. அப்ப இதுல இந்த reinforced concrete இதுகளை எல்லாம் அமைச்சிருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் many such stadiums are situated in suburban area designed for sporting use only. விளையாட்டு நோக்கத்துக்கு மாத்திரம் தான் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு பிரதிபலமா எடுக்கல நாங்க. இப்ப டியில பார்ப்போம். டியில எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது. இதுல பார்ப்போம். இதுல எது ரைட்டர் சொன்னது. They are less imaginatively designed. Imaginatively designed and the design பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை என்றபடி நாங்கள் இதை விடுவோம். They are less spacious சொல்ல இயலாது. என்ன சொன்னா சப்பர்பன்ஸ் இதுல அமைக்கப்பட்டிருக்குது. சப்பர்பன்ஸ்ல என்றபடியா ஸ்பேஸ் கூடவா இருக்கும். அதே நேரம் அதுல டெக்ஸ்ட்லையும் ஸ்பேசஸ் பற்றி சொல்ல இல்லை. பார்க்கிங் லாட்ஸ் எல்லாம் இருக்குது சொல்லப்பட்டிருக்குது. இந்தபடி நாங்கள் ஸ்பேஸ் காணான்னு சொல்ல இல்லாது. டெக்ஸ்ட்ல அதை பற்றி ஸ்பேசஸ் பற்றி கதைக்கல. அப்ப தொடர்ந்து பார்ப்போம். இதையும் விடுவோம், டியையும் விடுவோம். They are less spacious and they are in less convenient location. Convenient location ஒரு வசதி குறைவான இடத்துல இருக்கு. லெஸ் சொல்றது லெஸ் கன்வீனியன்ட். வசதி குறைவான இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். வசதி குறைவான இடம் சொன்னா லொகேஷன்ல போய் நாங்க டக்குன்னு போக முடியாத மாதிரி சொல்லியிருக்கணும். அப்ப நாங்க அங்க பார்ப்போம் கேள்வியில டக்குன்னு போக முடியாத மாதிரி இருக்குதான்னு சொல்லி. இதுல பாருங்க, these factors mean that they may not be as accessible to the general public. General public accessible இல்லாமல் இருக்கலாம். அதுக்கான அதை அணுகக்கூடிய மாதிரி இருக்கான். அது வசதி குறைவு என்று நாங்க எடுக்கலாம். அப்ப இது சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் அது ஓகே. அப்ப நாங்க அதை செலக்ட் பண்ணுவோம். They are less convenient location என்று செலக்ட் பண்ணுவோம். They are less convenient location. வசதி இல்லா இடங்கள். ஸ்பேஸ் இல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. லெஸ் ஸ்பேசியஸ், லெஸ் கன்வீனியன்ட். ஸ்பேஸ் என்ற இடம் கூட இருக்குது, ஆனா அங்க வசதி குறைவா எனக்கு டக்குன்னு போகவே இல்லாது. வசதி குறைவு. அப்ப இதுதான் ரைட்டர் சொன்னது. இடம் குறைவுன்னு சொல்லல. They are less versatile. வெர்சடைல் சொன்னா நாங்க பல பயன்பாடுகளை கொண்டிருக்கோம். இப்ப பல பயன்பாடு இருக்குன்னு சொன்னா ஒன்லி ஸ்போர்ட்டிங் யூஸ் சொல்லி இருந்தது. அப்ப ஒரே ஒரு பயன்பாடு என்றபடி மொனோ யூஸ் தானே என்றபடியே நாங்க இது லெஸ் வெர்சடைல்னு சொன்னா இது பல பயன்பாடு குறைஞ்சு அதை ஓமெண்ட் கொடுக்கலாம். அப்ப டிஏ நாங்க கொடுக்கலாம். அப்ப ரெண்டு தான் செலக்ட் பண்ண சொல்லி இருக்கணும். இஏ பார்ப்போம். இருந்தா நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்காக இஏயும் பார்க்கத்தான் பண்ணணும். They are made of less durable materials. டியூரபிள்னு சொல்லிட்டுன்னா காலம் கூடினது. காலம் கூடினு சொன்னா காத்திரமானு சொல்ல தமிழ்ல
டியூரபிள் மெட்டீரியல்ஸ் சொன்னா நீண்ட காலம் பாதிக்கக்கூடியது. ஆனா லெஸ் சொல்லி இருக்கு, லெஸ் டியூரபிள். ஆனா அங்க தரப்பட்டது ஸ்டீல், கான்கிரீட் இதெல்லாம் பேர் தான் சொல்லியிருக்குங்க. ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட், ஸ்டீல் அதெல்லாம் கனகாலம் பாதிக்கும். அப்ப டியூரபிளான மெட்டீரியல்ஸ். ஆனா லெஸ் டியூரபிள் ரைட்டர் சொல்ல இல்லை, அதெல்லாம் டியூரபிளான மெட்டீரியல்ஸ். அப்ப லெஸ் என்ற இது வராது, ரைட்டர் அப்படி சொல்ல இல்லை. அப்ப இதுல சிஏடிஏ நாங்க எடுப்போம். அப்ப இதுல 20 கொஸ்டின் நம்பர் 23, 24 சொன்னா நாங்க இதுல சிஏ போட்டுக்கொள்ளலாம், 23க்கு டிஏ போட்டுக்கொள்ளலாம். இது எந்த ஆர்டர் மேலோ அந்த ஆர்டர் படி போடும். மாறி போட்டாலும் உங்களுக்கு அது பிழை என்று சொல்லி வராது. டிஏ முன்னுக்கு போட்டு சிஏ பிறகு போட்டாலும் அது பிழை இல்லை. ஆனா நீங்க இருக்கிற ஆர்டருக்கே போட்டு விடுங்க. கண்டுபிடிச்சிங்க இருந்துச்சுன்னா அதே ஆர்டருக்கு போட்டு விடுங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. தந்த விடுங்களே நாங்கள் எழுதி விடுவோம். கொஸ்டின் 25 and 26 பார்ப்போம். சூஸ் 2 letters A to E. ஏல இருந்து இ மட்டும் 2 எழுத்துக்களை தெரிஞ்சு. ரைட் த கரெக்ட் லெட்டர்ஸ் இன் பாக்ஸஸ் 25 and 26 on your answer sheet. சரியானது எழுதட்டார். Which two advantages of modern stadium design does the writer mention? The writer mention பண்ணிருக்கிற modern ஸ்டேடியத்தில் இருக்கிற 2 advantages. advantages சொன்ன நன்மைகள் தெரியும் உங்களுக்கு. அப்ப நாங்க சும்மா வாசிப்போம், இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சுக்கொண்டு இருக்குதான்னு சொல்லி. A, offering improved amenities for the enjoyment of sports events, bringing community life back into the city environment, facilitating research into solar and wind energy solutions, enabling local residents to reduce their consumption of electricity, providing a suitable site for the installation of renewable power generators. அப்ப இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் இதுல 2 செலக்ட் பண்றோம், அப்படி சரியான 2 எப்படி செலக்ட் பண்ற ஒரு பிரச்சனை வரப்போகுது. ரெண்டபடியே நாங்க திருப்பி அந்த டெக்ஸ்ட் ஒர்க்க பார்ப்போம். இதுல சொல்லப்பட்டதை பார்ப்போம். Offering improved amenities for the enjoyment of sports events, bringing community life back into the city environment. இது மொடர்ன் என்றபடியே நாங்க மொடர்ன் ஸ்டேடியத்துல வர்ற டெக்ஸ்ட்களை பார்ப்போம். மொடர்ன் ஸ்டேடியத்துல வர்ற டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏல வந்து அப்படியானதில் பற்றி தெரியல. பியிலையும் பழசுகள் இதுல தான் தந்திருக்கணும். சிஏ பார்ப்போம். இதுல ruins தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்ப ruins இருக்குதுன்னு சொல்லி இருக்குதுன்னா நாங்க அதையும் விடுவோம். டிஏ பார்ப்போம். டிஏக்குள்ள ஏதாவது தரப்பட்டிருக்கான்னு சொல்லி. Designed for sporting use only and surrounded by parking lots. These factors mean that they may not be accessible to the general public, require more energy to run and contribute to urban heat. அதுலயும் அதுல பற்றியானது இல்லை. ஈய பார்க்கிறோம். But many of today's most innovative architects see scope for the stadium to help improve the city. Among the current strategies, two seem to be having particular success: the stadiums as urban hub and as a power plant. The urban hub என்றது power plant என்றது முக்கியமானது. அப்ப urban hub power plant இது சம்பந்தமா இருக்கிறது நாங்க அங்க எடுப்போம். என்னன்னு சொன்னா many of today's most innovative architects see scope for the stadium to help improve the city. Among the current strategies, two seem to அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல 2 முக்கியமானது. என்னது ஒன்று வந்து urban hub, ஸ்டேடியம் வந்து urban hub-ஆ இருக்கிறது, மற்ற வந்து பவர் பிளான்டா இருக்கிறது, மின் நிலையமா இருக்கிறது, இல்ல நகர கேந்திர மையமா இருக்கிறது. அப்ப அது அப்படியானது இருக்குதான்னு சொல்லி அங்க பார்த்தோம்னு சொன்னா அது சரியா வரும். இதுல வந்து offering improved amenities for the enjoyment of sporting events
அது வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட எல்லைக்குள்ள இருக்குது. மற்றபடி நாங்க அதை எடுக்க மாட்டோம். Bringing community life back into the city environment. Facilitating research into the solar and wind energy solution. Solar and wind energy solution அந்த ரிசர்ச்சுக்கு உதவி செய்யறது. அப்படி ரிசர்ச்சுக்கு உதவி செய்யறதை பற்றி சொல்லல. ஸ்டேடியம் அப்படி உதவி செய்யறது. Bringing community life back into the city environment. Community life city environment உள்ள கொண்டு வரது என்று நாங்கள் பொதுவாக எடுக்கலாம். என்ன சொல்லி சொன்னா அதுல சொல்லப்பட்டது இதுதான். அந்த முக்கியமான 2 இதுல சொல்லப்பட்டது டுடே மோஸ்ட் இனோவேட்டிவ் ஆர்கிடெக்ட்ஸ் சொல்லி அந்த அதுல சொல்லப்பட்டதுல வந்து ஏர்பன் ஹப் என்றதும் பவர் பிளான்ட் என்றதும் முக்கியமானது. அப்ப 2யும் நாங்க மையப்படுத்தி எடுக்கணும். அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி. அதை விட அதுல 2யும் பற்றி சொல்லப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். அதுல பார்த்தோம்னு சொன்னா urban hubன்றத அந்த சிட்டி என்வாயர்மெண்ட் கொண்டு வரோம் கம்யூனிட்டி. Facilitating research in the solar அதை பற்றி சொல்லல. Enabling local residents to reduce their consumption of electricity. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு அவையில இயலுமாக்கும்னு சொல்லல. அப்படி சொல்லல. ஆனா providing a suitable site for installation of renewable power generator. Renewable power generators இன்ஸ்டாலேஷனுக்கான களத்தை சைட்டை கொடுக்குதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப இதை வந்து எடுப்போம் இஏ. அப்ப பிஏயும் இஏயும் நாங்க இதுக்குரிய ஆன்சரா செலக்ட் பண்றோம். பிஏயும் இஏயும் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க முதல் பாக்கைகளை பார்த்து நாங்க அதுல மின் நிலையமா தொழிற்படணும்னு சொல்லி அதுக்குரிய இதாகவும் தொழிற்படணும்னு சொல்லி ஒரு பேராகிராஃப்ல பார்த்தாங்க. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல supporting arenas have also central to the lives and culture of cities in every era. The stadium has secured new value and uses from military fortress to residential village, public space to theater, and most recently a field of experimental in advanced engineering. The stadium of today now brings together multiple functions, thus helping cities to create a sustainable future. The phenomenal stadiums are power station. Power station has arisen from the idea that energy problems can be overcome by integrating interconnected buildings by means of a smart grid, which is an electricity supply network that uses digital communication technology to detect and react to local changes in usage without significant energy losses. The stadiums are ideal for those purposes because their canopies have a large surface area for fitting photovoltaic panels and rise high enough to make the use of micro and wind turbine. Micro wind turbine இதில் பயன்படுத்துறது அல்லது Major Solar Stadium in Germany is the first of a new wave of stadiums at power plants, which also includes the Amsterdam Arena and Coliseum Stadium. அப்ப இதுல எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து பவர் பிளான்ட்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாம். இப்ப கார்பன் டை ஆக்சைடு குறைக்கிறது முதல் பார்த்துனாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படணும்னு சொல்லி சொன்னா அந்த இதுகள் வந்து ஒன்று பவர் பிளான்டா பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றது வந்து இந்த போட்டோ வோல்டைக் இதுகள் யூஸ் பண்ணி இது பார்த்தோம் தானே. போட்டோ வோல்டைக் பேனல்ஸ் பாவிச்சு அதுல பாவிச்சு பவர் பிளான்ட் மைக்ரோ விண்ட் டர்பைன்ஸை பயன்படுத்தி அதுல பயன்படுத்துறபடியால இதை நாங்க வந்து providing a suitable site for the installation of renewable power generators. இதை நாங்க சொல்லலாம் ரைட்டர்ஸ் சொல்றாருன்னு சொல்லி மாடர்ன் ஸ்டேட் அட்வான்டேஜஸ். மற்றது bringing community life back into the city environment அதையும் சொல்லலாம். மற்றதை பற்றி ரைட்டர் கதைக்கல.
அடுத்தது ரீடிங் பசேஜ் 3. அப்போ நாங்கள் இன்றைக்கு ரீடிங் பசேஜ் 2 வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இன்னொரு கிளாஸில் ரீடிங் பசேஜ் 3 பற்றி பார்ப்போம். ஓகே, பாய்.